என்னன்னா மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் எப்படியெல்லாம் தன்னை தற்காத்து கொள்வதற்கு எப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தோஷம் வந்துடும், இப்படிலாம் இருக்காதீங்க தவறுன்னு நீங்க எதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தரித்திரம் வந்துருச்சு, கையில் காசு தங்க மாட்டேங்குது, உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, வயிறு உபசனமாக இருக்குது, இல்லை மாதவிடாய் போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். அந்த சைடு நீங்கள் நிற்கிறதோ சுத்தம் பண்ணுறதோ இல்லை காசு எடுத்து வைக்கிறதோ ஃபோட்டோ தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துலையுமே சில பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணும்போது தரித்திரம் பிடிக்க தான் செய்யும். அந்த தவறு செய்யக்கூடாது. பார்த்திங்க 3. 4வது இந்த மாதிரி பீரியட் டைமில் கை வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? 3. 4வது பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2024 வேர்ல்டில் இருக்கோம், இப்போல்லாம் எந்த சாமி சொல்லிச்சு பீரியட் நேரத்தில் கோயில் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. இது வந்து நான் சொன்னது கிடையாது. என்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெண்கள் சொன்ன விஷயம் தான் நான் இவ்வளோ துணியாக சொல்கிறேன். இதை முக்கியமாக பெண்கள் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் சகோதரிகள், இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வயிறு வலி பிரச்சனை வராது, தோஷன்றது வரவே வராது. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். பாய் வணக்கம். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்னன்னா, பெண்களை பத்தி நீங்க நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. இது குறிப்பா பெண்களுக்கு, அதுவும் இந்த கால பெண்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் எப்படியெல்லாம் தன்னை தற்காத்து கொள்வதற்கு எப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தோஷம் வந்துடும், இப்படிலாம் இருக்காதீங்க தவறுன்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் செய்யக்கூடாத தவறுகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒரு 5-6 விஷயமாவது நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் வந்து பீரியட் நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, 6 மணிக்கு வெளியில் போகக்கூடாது, அங்கே செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. வெளியில் போகக்கூடாது, ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடாது, கடை தண்ணிக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்துடணும் அப்படிலாம் அப்போ சொன்னாங்க. இப்போ நம்ம ஆளுங்க அதை கடைப்பிடிக்கிறேன். வேலை முடிச்சுட்டு வர்றதே 3 மணிக்கு தான் வராங்க, விடிகால 5 மணிக்கு தான் வராங்க பெண்கள். பெண்களுக்கு ஆசைப்படுறது பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டோட எல்லாருமே அதிகமாக நைட் ஷிஃப்ட் தான் ஆசைப்படுறாங்க. வீட்டில் அந்த பசங்க தொழிலோட நான் அப்படியே ஆஃபீஸில் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அந்த குத்தம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம உடலை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு சில விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தரித்திரம் வந்துருச்சு, கையில் காசு தங்க மாட்டேங்குது, உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, வயிறு உபசனமாக இருக்குது, இல்லை மாதவிடாய் போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பீரியட் டைமில் வந்து ஃபஸ்ட்டு வெளியிலவே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை போகிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் 2வது பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே வந்து அடுப்பே பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதுவும் நம்ம ஆளுங்க செய்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சமைச்சு தான் ஆகணும். ஏன்னா பசங்கள் சின்ன ஃபேமிலி, சிங்கிள் ஃபேமிலி இருக்கும்போது மனைவி தான் செஞ்சாகணும். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி பீரியட் டைம் அப்படின்னா குளிச்சுட்டு செய்யலாம். குளிச்சுட்டு சுத்தபத்தம் ஆகிட்டு அது ஒரு பக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குளிச்சுட்டு சுத்தபத்தம் ஆகிட்டு நீங்கள் செய்கிறது செய்யலாம். 2. 3வது சாமி படமோ இல்லை வீட்டில் ஒரு கோவில் மாதிரியோ இல்லை டெக்கரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா அதை டோர் மாதிரி இருந்தால் அதை மூடிடணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீனாவது அதை நீங்கள் போட்டுடணும். அந்த சைடு நீங்கள் நிற்கிறதோ சுத்தம் பண்ணுறதோ இல்லை காசு எடுத்து வைக்கிறதோ ஃபோட்டோ தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துலையுமே சில பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணும்போது தரித்திரம் பிடிக்க தான் செய்யும். அந்த தவறு செய்யக்கூடாது. பார்த்திங்க 3. 4வது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் சில பேர் கேஷ்லாம் வைப்பாங்க, சேர்த்து வைக்கிறது உண்டி மாதிரி இல்லை கேஷ் ஒரு கட்டு மாதிரி வைக்கிறாங்க. அப்படின்னும்போது நானே சில பேர் தகடு கொடுப்பேன், இந்த தகடில் காசு எடுத்து வைங்கன்னு. அந்த மாதிரி காசு வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பீரியட் நேரத்தில் சுத்தமாக அந்த சைடே போகக்கூடாது. முக்கியமாக அப்படி ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ யாருன்னா எடுக்க சொல்லலாம். அப்படி இல்லை முன்னாடி எடுத்து வச்சிடணும். அந்த நேரத்தில் அந்த காசை தொடலாமா வேணாம்னு தொடவே கூடாது. வியாபாரம் பண்ணுறது கல்லாப்பட்டியில் வாங்கி போடுறது வேறு. ஒரு இடமா சில பரிகாரம் பண்ணி நான் சொன்ன பாருங்கள், வசம்பு வச்சுலாம் சொல்லியிருப்பேன், மஞ்சள் வைக்கலாம் சொல்லியிருப்பேன், நிறைய பொருள் கொடுத்துருப்பேன், நானே சில தகடு கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி சில நம்ம பாசிட்டிவான ஒரு பொருளை மாந்திரிக ரீதியமாக பண்ணி வச்சுருக்கோம். இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம், இல்லை ஒரு தகடு வச்சுருக்கோம், ஒரு எந்திரம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி பீரியட் டைமில் கை வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? 3. 4வது பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 2024 வேர்ல்டில் இருக்கோம், இப்போல்லாம் எந்த சாமி சொல்லிச்சு பீரியட் நேரத்தில் கோயில் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது.
எவ்வளோ நீங்கள் போனால் சாமி கோச்சிக்குமான்னு கேட்டால் எந்த சாமியும் கோச்சிக்கிறதுல, எந்த சாமி வரா வேணும்னு எந்த சாமியும் சொல்லலை. நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? உண்மை உண்மை. நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நான் சாதாரணமாக குளிக்காமே நம்ம வீட்டில் விளக்கேற்ற மாட்டோம், குளிக்காமல் விளக்கேற்ற மாட்டோம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு பீரியட் டைமில் கோயிலுக்கு போகலாமா வேணாம்னா போகலான்ற மாதிரி ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. நான் தப்பு சொல்லலை. ஆனால் நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குது. அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு கோயிலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மீதி இருக்கிற மாதத்தில் 30 நாளில் அந்த 4 நாள் 26 நாள் இருக்கு, டெய்லி போகலாம். டெய்லி போய் யார் வேணான்னா அப்போல்லாம் நீ சாமி கும்பிட்டு உனக்கு கொடுக்காத தெய்வமாக இந்த 4 நாளில் நீ கும்பிட்டு கொடுத்துற போது உண்மை உண்மை. மற்ற நாளில் போ, அடுத்த நாள் போ, அந்த நாள் போயே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். 4வது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, தீட்டாக இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெட்டு வீட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு தூரத்து சொந்தமோ இல்லை தெரிஞ்சவங்களோ அக்கம் பக்கமோ வந்தால் அம்மாவையோ மற்றவங்களை யாரும் நீங்கள் அனுப்பிச்சி வச்சு, உங்களுக்கு சார்பாக யாரும் அனுப்பிச்சி வைக்கலாம். இல்லைப்பா ஏன் தான் போய் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் குளிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் போகலாமா வேணாமான்னு கேட்டால் டெட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? 1. 2வது 5வது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த குழந்தை பிறந்தவங்களாம் சில பேர் பார்க்க போவாங்க. இப்படி குழந்தை பிறந்திருக்குன்னா பார்க்க போவாங்க. பச்சை குழம்பு இந்த பச்சை உடம்புக்காரி பார்க்கணும், அக்கா குழந்தை பிறந்திருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன், அக்கா குழந்தை பிறகு வீட்டுக்கு பார்க்க போகிறேன்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதவிடாய் டைமில் அந்த 4 நாள் 5 நாள் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தீட்டு இருக்கிற வீட்டில் நீங்கள் போகக்கூடாது. அதுவும் ஒரு தீட்டு, இதுவும் ஒரு தீட்டு, உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு உடம்பே ஒரு வைப்ரேஷன் வேறு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் தவிர்க்கணும்னு கிடையாது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, பிறந்த குழந்தை வீட்டுக்கும் போகக்கூடாது, மறைஞ்சிருக்கிற சாவு வீட்டுக்கும் போகக்கூடாது, கோவிலுக்கும் போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட உடல்நிலையும் நல்லாயிருக்கும், உங்களோட மனநிலையும் நல்லாயிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற வைப்ரேஷனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட் வைப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பீரியட் நேரத்தில் மிட் நைட்டில் வர்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த 4 நாள் என்ன ஆகிட போகுது, ஆஃபீஸில் பர்மிஷன் கேளுங்க, அந்த 4 நாளைக்கு டே டியூட்டி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து மீதி இருக்கிற 26 நாள் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்ல. அந்த 4 நாளில் சம்பாதிச்சிங்கன்னா கோடீஸ்வரன் போறியா இல்லை அம்பானிக்கு பிள்ளை ஆக போறியா? ஒரு ஆணியும் இல்லை, இருக்கிறது தான் இருக்க போகுது. தெரியும் அப்படி ஒன்றா வேலை உனக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுறதால அதில் வர பாதிப்பு பார்த்திங்கன்னா ஆயுசு இருக்கிற வரையும் உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு 45 சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதம் நிற்காமல் போய்ட்டுருக்குன்றாங்க, 2 மாதம் நிற்காமல் போகுதுன்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ கொடுமையான ஒரு வலி. சாதாரண ஒரு லைட்டாக அடிப்பட்டு வலிச்சாலே நமக்கு உயிர் போகிற மாதிரி வலிக்குது. சில பெண்கள்லாம் துடிக்க வலுறாங்க, வலிக்குதுன்றாங்க. அவங்களால முடியல, எங்கேயுமே ஃப்ரீயாக போக முடியல, ஒரு இடத்துக்கு சுதந்திரமாக செய்ய முடியல. பெண்களுக்கு அந்த பிரச்சனை கண்டில்னா 10 ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை சமம், அந்தளவுக்கு கடவுள் பவர் கொடுத்துருக்கான். அதனால தான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக இவ்வளோலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. காலம் மாற பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் ஃபேஷனாக மாறிட்டாங்க. ஃபேஷனாக மாறலாம், ஆனால் நடக்க வேண்டிய விஷயம் நடந்து தானே இருக்குது. தலை குனிறது தலை குனிஞ்சு தான் ஆகணும், நிமிர இடத்துல நிமிர்ந்து தான் ஆகணும். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். நான் இதை சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நான் எது சொன்னாலுமே 4 பேர் நல்லதுக்குமாக தான் நான் சொல்லுவேன். இப்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பீரியட் டைமில் யூஸ் பண்ணுற பேடை பார்த்திங்கன்னா ஏதோ அசால்ட்டாக சாப்பிட்டு டிஃபன் கவரை போடுற மாதிரி அதை அசால்ட்டாக எடுத்து குப்பையில் போட்டுடுறாங்க. வீட்டு வாசலில் குப்பையில் போடுறாங்க, டப்பாவில் போட்டு குப்பைக்காரன் கொடுத்துட்றாங்க, அதை அவன் தொடுறான். புரியுதுங்களா? கண்ட இடத்துல போட்டுறாங்க, இல்லை வீட்டில் நின்று பொட்டலம் கட்டி தூக்கி விசிலடிச்சிடுறாங்க. பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் பக்கத்து வீட்டில் கிரவுண்டில் விழுது, பக்கத்தில் விழுது. நாய் நோண்டுறது, நாய் கடிக்கிறது, நாய் சாப்பிட்றது, கண்ட ஜீவராசிக்கு சாப்பிடுறது, பரப்பி விடுது. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் அசால்ட்டாக நினைக்கலாம். நம்ம போட்டுறோம், அப்படி கிடையாது. இது நான் சொன்னது கிடையாது. என்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 பெண்கள் சொன்ன விஷயம் தான் நான் இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன். அந்த பேடை சாதாரணமாக நினைக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். உங்களால் ஃபெசிலிட்டி இருக்குது. என்ன ஃபெசிலிட்டினா, உங்களுக்கு சொந்த வீடோ இல்லை வாடகை வீடோ அப்படி ஆயிடுச்சுன்னா அது மொத்தமாக எடுத்து வச்சு ஒரு கவரில் எடுத்து வச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பெட்ரோலோ ஒரு டீசல்லையோ ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதை கொளுத்திடணும். அதை கொளுத்தி சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் தூக்கி போடலாம். அப்போ என்ன ஆகுனா எந்த ஜீவராசியும் அதை தொடாது, இயற்கையிலையும் படாது, மழை வெயிலையும் போகாது. நாய் சாப்பிட்றது, நாய் இழுக்கிறது, அதை நாசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்காது. இதை முக்கியமாக பெண்கள் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் சகோதரிகள், இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வயிறு பிரச்சனை வராது, தோஷன்றது வரவே வராது. புரியுதுங்களா? இந்த பால் பச்சை உடம்பு மாதிரி தான் தோஷம்னு கிடையாது, இதுவே ஒரு தோஷம்தான்.
இதெல்லாம் கால் தோஷம். இதெல்லாம் வந்து ஒரு நாய் சாப்பிட்றது, நாய் இழுக்கிறது, கண்ட இடத்துல மேயிறது, மாடு சாப்பிட்றது, ஒரு மாடை வந்து அது சாப்பிடும், ஒரு பசு மாடு வந்து அதை சாப்பிடுது, சாப்பிடுதா இல்லைங்களா, நடக்குது விபத்து. அப்போ அதெல்லாம் என்ன விஷயம்? அப்போ பாவத்தில் சேராமல் எதில் சேருது? தோஷத்தில் தான் சேரும். அதே மாதிரி அதை வச்சுட்டு சில பேர் தப்பாகவும் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆச்சா அழகாக எடுத்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க. ஒரு 2-3 நாளில் பண்ணிவிடுங்க, இல்லை 1 வீக்லாவது பண்ணிவிடுங்க. எடுத்து வச்சு அதுவும் தர்தரம் சேரும். ஒன்றும் இடம் இல்லையா? இல்லை பை, இடமே இல்லை பை, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், 8வது மாடியில் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி எந்த ஜீவராசியுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமா இடத்துல போட்டுருங்க. யாருமே மற்றவங்க கால் படாத மாதிரி, மற்றவங்க பாதம் படாத மாதிரி, நாய் இழுக்காத மாதிரி, எந்த ஒரு ஜீவராசியும் சாப்பிடாத மாதிரி ஒதுக்குப்புறத்தில் போட்டுருங்க. அப்படி இல்லை இடம் இருந்தால், மொட்டை மாடி இருக்கா, சொந்தமாக இடம் இருக்கா, தயவு செஞ்சு எரித்து சாம்பலாக்கி கரைச்சிருங்க. நீங்கள் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடலாலேயும் மனதாலேயும் பாதிப்பு வராது. இந்த பீரியடுன்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஓரளவுக்கு நான் சொன்ன இந்த 6-7 விஷயத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு மிக முக்கியமான தகவலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின முழு அவேர்னஸ் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு அந்த விதண்டாவாத கேள்விகள் இருக்கே தவிர்த்து அது உண்மையான கூறுகள் என்ன அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அருமையான தகவலாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.